நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும். தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஆளுநர் ரவி எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ரவியின் கையால் பட்டம் பெற மறுத்திருக்கிறார் மாணவி ஒருவர். இன்னொரு பக்கம் சுதந்திர தினத்திற்காக தேனி விருந்துக்கு அரசியல் கட்சிகளுக்கு ஆளுநர் ரவி அழைப்பு விடுத்ததை திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்திருக்கின்றன. இப்படியான சூழலில் ஆளுநர் ரவியின் ஊட்டி ராஜ்பவனுக்கு அடித்த பெயின் செலவு பில் பிரத்யேகமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த பெயின் செலவு ஆளுநர் ரவியின் மகள் திருமணத்திற்காக செய்யப்பட்டதா? அப்படி செய்யவில்லை என்றால் எதற்காக அந்த செலவு விவரத்தை தராமல் இழுத்தடித்தார்கள் என்பதையெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆளுநராக RN ரவி வந்த பிறகு திமுக ஆட்சிக்கு தொடர்ச்சியாக குடைச்சல்கள் கொடுத்து வருகிறார். பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் எல்லாம் பொம்மைகளாக இருக்கிற ஆளுநர்கள் பாஜகவை எதிர்க்கிற மாநிலங்களில் ஆக்ரோஷம் காட்டி வருகிறார்கள். தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்படும் மசோதாக்களை எல்லாம் பல மாதங்களாக கிடப்பில் போட்டு வைத்தார் ஆளுநர் ரவி. அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டது தமிழக அரசு. ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு இந்தியா முழுவதும் பேசப்பட்டது. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஜனாதிபதிக்கும் 3 மாதம் காலக்கெடு நிர்ணயித்து உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். இந்த வடுக்களை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் வழக்கு போட்டு வென்ற தமிழக அரசுக்கு எதிராக வழக்கம் போல ஓலமிடுகிறார் ஆளுநர் RN ரவி. அம்பேத்கரை துணைக்கு அழைக்கிறார். கல்லூரிக்கு சென்று ஜெய் ஸ்ரீராம் என சொல்லுங்கள் என மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறார். ஆளுநர் ரவி மீது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு புகார் கிளம்பியது. ஆளுநர் RN ரவி ஊட்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் அவருடைய மகளுக்கு எந்த அடிப்படையில் திருமணம் நடத்தினார், தமிழக அரசின் பணத்தில் திருமணம் நடத்த அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என சில மாதங்களுக்கு முன்பு திமுக MP தயாநிதி மாறன் கேள்வி எழுப்பினார். உடனே எல்லாம் ஆளுநர் RN ரவியின் செலவு என பதிலளித்தது கவர்னர் மாளிகை. நீட் தொடங்கி ஆன்லைன் ரம்மிக்கு தடை மசோதா வரையில் பல மாதங்களாக கிடப்பில் போட்டு வைத்த ஆளுநர் ரவி தனது மகள் திருமணம் தொடர்பான குற்றச்சாட்டுக்கு காலதாமதம் செய்யாமல் உடனே பதிலளித்தார். தயாநிதி மாறன் தெரிவித்த கருத்து பொய்யானது என விளக்கம் அளித்தது ஆளுநர் மாளிகை. உண்மையில் யார் செலவழித்தார்கள் என அறிய விரும்பினேன். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பதில் கேட்டேன். உடனே பதில் கிடைக்கவில்லை. அந்த RTI தகவலை அறிந்து கொள்வதற்கு முன்பு ஊட்டி ராஜ்பவன் உருவான வரலாற்றை பார்த்து விடுவோம். சென்னையில் உள்ள கவர்னர் மாளிகைக்குத்தான் ராஜ்பவன் என்று பெயர். ஆனால் ஊட்டியிலும் ஒரு ராஜ்பவன் இருப்பது பலருக்கு தெரியாது. தமிழ்நாட்டு ஆளுநரின் கோடைக்கால இல்லமாக ஊட்டி ராஜ்பவன் இருக்கிறது. சென்னை கவர்னர் மாளிகையில் என்ன வசதி உண்டோ அத்தனையும் ஊட்டியிலும் உண்டு. ஆங்கிலேயர் ஆட்சியில் சென்னை மாகாண வைசிராயராக இருப்பவர்கள் கோடை காலத்தில் ஊட்டிக்கு வந்து தங்கி ஓய்வெடுப்பதற்காக இந்த மாளிகையை 1888ஆம் ஆண்டு 7,81,633 ரூபாய் மதிப்பில் கட்டினார்கள். சுதந்திரத்திற்கு பின் ராஜ்பவன் என்று பெயர் மாற்றப்பட்டது. ஊட்டி அரசு தாவரவியல் பூங்கா வளாகத்திற்குள் அமைந்திருக்கும் ஊட்டி ராஜ்பவன் ஆளுநரின் அதிகாரப்பூர்வ மாளிகையாக இருந்து வருகிறது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2000 அடி உயரத்தில் இருக்கும் இயற்கை எழில் கொஞ்சும் தொட்டப்பெட்டா மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கும் இந்த மாளிகை பெரும்பாலான ஆளுநர்களின் விருப்பத்திற்குரிய மாளிகையாகவே இருந்து வருகிறது. ஜனாதிபதி, பிரதமர், தமிழக கவர்னர் ஆகியோர் ஊட்டி வந்தால் இங்குதான் தங்குவார்கள். முதலமைச்சர் கூட இங்கே தங்கியதில்லை. அந்த அளவுக்கு புரோட்டோகால் என்ற மரபு வரிசை முறை கராராக கடைபிடிக்கப்படுகிறது. முன்பு தமிழகத்திற்கு ஆளுநராக வந்தவர்கள் பலர் கோடை காலங்களில் அதிக நாள் இங்கிருந்தே நிர்வாகத்தை கவனித்திருக்கிறார்கள். ஊட்டி ராஜ்பவனின் தற்போதைய பகுதி 86.72 ஏக்கர். ஊட்டி மாளிகையில் 17 அறைகள் உள்ளன. வரவேற்பு அறையில் பல்வேறு வகையான ஓவியங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த மாளிகையை சாதாரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பார்க்கவோ புகைப்படம் எடுக்கவோ அனுமதி கிடையாது. இந்த மாளிகையில் தனது மகளின் திருமண விழாவை நடத்த திட்டமிட்டார் ஆளுநர் ரவி. 2022 பிப்ரவரி 21, 22 தேதிகளில் திருமணம் நடைபெற்றது. இதற்காக ஆளுநர் ரவியின் உறவினர்கள், அவரின் குடும்பத்தினர் எல்லோரும் ஒரு வாரம் முன்பே ஊட்டிக்கு வந்தார்கள். ஆளுநர் மாளிகையை புதுப்பொலிவுபடுத்துவது முதல் VIP கெஸ்ட்டுகள் வந்து தங்குவதற்கு ஊட்டியில் உள்ள தனியார் நட்சத்திர தங்கும் விடுதிகளை ஏற்பாடு செய்வது வரை அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டன. ஆளுநர் RN ரவியின் மகள் திருமண விழா நடைபெற்ற போது மாளிகையை சுற்றி 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. திருமண விழாவிற்கு வருகை தரும் விருந்தினர்களை 4 நாட்கள் தங்க வைத்து உபசரிக்க ஜிம்கானா கிளப் மற்றும் நட்சத்திர ஓட்டல்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன. திருமண நிகழ்வுக்கு அரசியல் ரீதியாக முக்கிய பிரமுகர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை.
ஆளுநர் குடும்பத்துக்கு நெருக்கமானவர்கள், நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே அழைக்கப்பட்டிருந்தனர். இந்த திருமண விழாவுக்குத்தான் ஊட்டியின் பழமையான ஆளுநர் மாளிகையின் நிறத்தை ஆளுநர் RN ரவி மாற்றியதாக அன்றைக்கு சர்ச்சை எழுந்தது. ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த மாளிகையை தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை தான் பராமரித்து வருகிறது. இந்த ஆளுநர் மாளிகை வனப்பகுதியை ஒட்டி உள்ளதால் அதன் சுவர்கள் பச்சை நிறத்தில் வர்ணம் பூசப்பட்டு காட்சி அளித்தது. ஆளுநர் RN ரவியின் மகள் திருமணத்திற்காக ராஜ்பவனின் நிறத்தை மாற்றியதாக புகார்கள் வாசிக்கப்பட்டன. அதாவது பச்சை நிறத்தில் இருந்த சுவர் பகுதிகள் வெள்ளை நிறத்திற்கு மாற்றப்பட்டன. ஊட்டி ராஜ்பவன் கட்டடத்தின் பாதுகாப்பு கருதி 145 ஆண்டுகளாக வெளிப்பக்க சுவர் பச்சை வண்ணம் தீட்டப்பட்டு தொடர்ந்து பின்பற்று வந்த நிலையில் நிறத்தை மாற்றி பளிச்சென்று தெரியும் வெண்மை நிறத்திற்கு மாற்றியதற்கு இயற்கை ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இப்படிப்பட்ட பின்னணியில் தான் இதன் உண்மை நிலையை அறிய விரும்பினேன். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல்கள் கேட்டேன். திருமணம் நடந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஊட்டி ராஜ்பவனில் செய்யப்பட்ட பெயின் செலவு விவரங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் 25/10/2023 அன்று கேட்டிருந்தேன். அதற்கு பதில் தராமல் இழுத்தடித்தார்கள். பிறகு முதல் மேல்முறையீடு செய்தேன். அதன் பிறகு தகவல் கிடைக்கவில்லை. கடைசியில் தகவல் ஆணையத்தில் 2வது மேல்முறையீடு செய்த பிறகே ஒரு வழியாக போராடிதான் தகவலை பெற முடிந்தது. தகவல் தர வேண்டிய ஆளுநர் செயலகத்தின் பொது தகவல் அலுவலர் ரமா பிரபா தகவல் தராமல் நீண்ட காலம் இழுத்தடித்து வந்தார். ஆளுநர் பற்றிய கேள்விக்கு பதில் தரக்கூடாது என்பதற்காகவே RTI மனுவை மடைமாற்றினார். இறுதியாக பொது தகவல் அலுவலர் ரமா பிரபா கோரியுள்ள தகவல்கள் ஆளுநர் செயலகத்தின் மிக கமுக்கம் பிரிவின் வரம்பில் உள்ளது. தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் விதிகள் ஆளுநர் செயலகத்தின் மிக கமுக்கம் பிரிவிற்கு பொருந்தாது என்பதால் தகவல் தர இயலாது என சொன்னார். மிக கமுக்கம் என்பது கான்பிடென்சியல். உதகமண்டல ராஜ்பவனுக்கு 2022ஆம் ஆண்டு பெயிண்ட் அடித்ததற்காக செய்யப்பட்ட செலவு எவ்வளவு, அது தொடர்பான ரசீதுகளின் நகல்கள் அளிக்கவும் என 2 தகவல்களை கேட்டிருந்தேன். பெயிண்ட் அடித்த செலவு எப்படி மிக கமுக்கம் என்கிற பிரிவுக்குள் வரும்? மக்களின் வரிப்பணத்தில் செய்யப்பட்ட பெயிண்ட் செலவை அறிந்து கொள்ள குடிமக்களுக்கு உரிமை உண்டு. பொது தகவல் அலுவலர் ரமா பிரபா வேண்டுமென்றே பொருத்தமற்ற காரணங்களை குறிப்பிட்டு தகவல்களை தர மறுத்தார். இதன் பிறகுதான் 2வது மேல்முறையீட்டை தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் செய்திருந்தேன். ஒரு வழியாக போராடி தகவலையும் வாங்கினேன். ஊட்டி ராஜ்பவனுக்கு 2022ஆம் ஆண்டு பெயிண்ட் அடித்த செலவு எவ்வளவு தெரியுமா? 13.80 லட்சம் ரூபாய். உதகமண்டலம் ராஜ்பவனுக்கு 2022ஆம் ஆண்டு பெயிண்ட் அடித்ததற்காக செய்யப்பட்ட செலவு 13.80 லட்சம் ரூபாய் என தகவல் அளித்திருக்கிறார்கள். அது தொடர்பான பில் விவரங்களையும் எனக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இந்த தகவலை பெறுவதற்காக கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேல் போராட வேண்டியதாகிவிட்டது. ஊட்டி ராஜ்பவன் பிரதான கட்டடத்தின் முன்பக்கத்தில் உள்ள வெளிப்புற சுவர்கள் மற்றும் இணைப்பு பொருட்கள் மீண்டும் வண்ணம் தீட்டுதலுக்காக இந்த தொகையை செலவிட்டிருக்கிறார்கள். LJK கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் தான் இந்த பணியை செய்திருக்கிறது. இதற்காகத்தான் அரசின் பணம் 13.80 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ஆளுநர் ரவியின் இல்ல திருமண விழாவை பற்றி சர்ச்சை எழுந்ததும் ஆளுநர் மாளிகை விளக்கம் ஒன்றை அளித்தது. ஆளுநரின் விருந்தினர்கள் அனைவரும் தனியார் விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டனர். ராஜ்பவனில் யாரும் தங்கவில்லை. விருந்தினர்கள் மட்டுமின்றி ஆளுநரின் குடும்ப உறுப்பினர்களின் பயன்பாட்டுக்கும் கூட தனியார் வாகனங்கள் வாடகைக்கு அமர்த்தப்பட்டன. அரசு வாகனம் எதுவும் பயன்படுத்தப்படவில்லை. தனியார் மூலம் உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. ராஜ்பவன் சமையலறை விருந்தினர்களுக்கு தேநீர் அல்லது காபி வழங்குவதற்கு கூட பயன்படுத்தப்படவில்லை. முழு நிகழ்வுக்கான விளக்கொலி வசதிகள் ராஜ்பவனில் இல்லாமல் ஒரு தனியார் மூலம் செய்யப்பட்டன. மலர் அலங்காரத்துக்கான பூக்கள் கூட சந்தையிலிருந்து தனிப்பட்ட முறையில் வாங்கப்பட்டன. முழு நிகழ்வுக்கான பணியாளர்கள் தனிப்பட்ட முறையில் பெறப்பட்டனர். ராஜ்பவன் ஊழியர்கள் எவரும் பயன்படுத்தப்படவில்லை. நிகழ்வுக்கான முழு செலவையும் ஆளுநரே தனிப்பட்ட முறையில் ஏற்றுக்கொண்டார் என்று விளக்கம் அளித்தார்கள். ஆளுநர் RN ரவி மகள் திருமணத்தின் போது அரசு பணம் செலவிடப்பட்டதாக தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியதற்கும் கண்டனத்தை தெரிவித்தது ஆளுநர் மாளிகை. ஆளுநர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கான உணவுக்கு கூட ஒவ்வொரு மாதமும் கட்டண ரசீது வழங்கப்படுகிறது. அதை ராஜ்பவன் செலுத்த உரிமை இருந்தாலும் அந்த செலவினத்தையும் ஆளுநரே ஏற்று வருகிறார். ஆளுநர் மீது அவதூறு கற்பிக்கும் விதமாக மக்களவை உறுப்பினரை மேற்கோள் காட்டி வெளியான பொறுப்பற்ற மற்றும் விபரீத தகவல் மிகவும் கண்டிக்கத்தக்கது என குறிப்பிடப்பட்டது. ஆளுநர் மாளிகை அன்றைக்கு அளித்த விளக்கத்தில் இந்த பெயிண்ட் செலவு பற்றி குறிப்பிடவில்லை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கிடைத்திருக்கும் ஆவணத்தின்படி பார்த்தால் ஊட்டி ராஜ்பவனுக்கு பெயிண்ட் செலவு 13.80 லட்சம் ரூபாயை அரசு செய்திருக்கிறது. இதே போலத்தான் ஆளுநர் ரவி நாகாலாந்தில் கவர்னராக பணியாற்றிய போது இன்னொரு சர்ச்சையிலும் சிக்கினார். ஆளுநர் RN ரவி பங்களாவுக்காக 2 விதவைகளை நாகாலாந்து அரசு 2021 ஜூனில் வெளியேற்றியது. 2014ஆம் ஆண்டு கிளர்ச்சி அமைப்பான தேசிய சோசலிச கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து குழுவிற்கும் இந்திய அரசிற்கும் இடையில் மத்தியஸ்தராக பேச்சுவார்த்தையில் ரவி நியமிக்கப்பட்டார். அதற்காக 2015 மார்ச்சில் டோனி நியூ மோதி பாக் நகரில் உள்ள பிளாட் அவருக்கு ஒதுக்கப்பட்டது. 2018 ஆகஸ்டில் உளவுத்துறை குழுவிலிருந்து
ஓய்வு பெற்று நாகாலாந்து ஆளுநராக நியமிக்கப்பட்ட போதிலும் அந்த இடத்தை ஒப்படைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு படிக்கப்பட்டது. பேச்சுவார்த்தைகளுக்கு அவர் தொடர்ந்து இடைத்தரகராக இருப்பதால் தான் பங்களாவை தக்க வைத்துக் கொண்டார் என சொல்லப்பட்டது. அந்த பங்களாவிற்கான வாடகையாக ரவி கிட்டத்தட்ட 64 லட்சம் பாக்கி வைத்திருந்தார் என்ற புகாரும் எழுந்தது. ஆளுநர் RN ரவி கூட்டு புலனாய்வு குழுவின் தலைவராக அவருக்கு ஒதுக்கப்பட்ட தனது டெல்லி பங்களாவை தக்க வைத்துக் கொள்ள அனுமதிப்பதற்கு பதிலாக நாகாலாந்து அரசாங்கம் டெல்லியில் உள்ள தனது சொத்தில் இருந்து 2 அடுக்குமாடி குடியிருப்புகளை ரவிக்கு ஒதுக்கியது. அவருடைய டெல்லி வீட்டுக்காக 2 விதவை பெண்கள் மிரட்டப்பட்டதாகவும் சர்ச்சை எழுந்தது. டெல்லியில் பணியமர்த்தப்பட்ட 2 பெண் ஊழியர்கள் விதவைகள் என்பதால் நாகாலாந்து அரசு அவர்களது அதிகாரப்பூர்வ குடியிருப்புகளை காலி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நாகாலாந்து அரசு ரவியின் பங்களாவிற்காக 2 விதவைகளை தங்கள் அதிகாரப்பூர்வ குடியிருப்புகளை காலி செய்யுமாறு அழுத்தம் கொடுத்தது. இப்படிப்பட்ட யோகிய சிகாமணி தான் நம்ம ஆளுநர் RN ரவி. இந்த வீடியோ பற்றி மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.